எல்லாம் கேட்டது சிம்ரன் நீங்கம்மா எப்படி ஏன்ப்பா நாங்கள் நடிக்கக்கூடாதாப்பா சிம்ரன் மரத்தோட இது இல்லைங்க நீங்கள் கிராமம்னா கிராமத்திலே எப்படி விவசாயம் பார்த்துட்டு இருக்கோமா ஏன் அங்கே நடிக்கக்கூடாதா எங்களுக்கு சிம்ரன் கிடைக்கக்கூடாதா இது என்ன எல்லாருடைய ஏக்கம் தான்ப்பா அது எல்லாரும் இது பண்றதுனால அதெல்லாம் எங்களுக்கு கிடைக்கக்கூடாதா என்ன எப்படி எப்படி எப்படிதான் உங்களுக்கு என்னப்பா அது அப்படிதான் கதை பாருங்க அப்படின்னா அப்படிதான் சிம்ரன் மேடத்தை எல்லாம் கேட்கிற கேள்வி படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் எதுக்கு சிம்ரன் மேடம் இந்த படத்துல எல்லாருக்கும் பிடிச்சவங்க சிம்ரன் அது கண்டிப்பா இந்த படத்துல அந்த குடும்பமா உங்களுக்கு என்னையும் சிம்ரன் என் குழந்தைங்க பசங்க எல்லாத்தையும் அவங்களுக்கு அது பிடிக்கும் அவங்க அவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அவங்கள அதாவது என்னன்னா அவங்கள எனக்கு இன்னொன்னு அவங்கள பாராட்ட வேண்டியதுலாம் இப்போ வரைக்கும் அவங்க ஹீரோயினா நடிக்கலாம் இந்த படத்துலயும் அவங்க ஹீரோயின் தான் நான் ஹீரோ அவங்க ஹீரோயின் ஸோ அவங்க எப்பவும் ஹீரோயினா நடிக்கலாம் ஸோ அது ரொம்ப அற்புதமா பெர்ஃபார்ம் பண்ண அவங்கள வந்து எல்லாருமே வரும்போது சிம்ரன் மேடம் கொஞ்சம் பயந்தாப்புல டைரக்டர் சிம்ரன் மேடம் இருக்காங்க இவங்க இருக்காங்க அப்படின்னு நிறைய பயப்படுவாரு ஸோ அதெல்லாம் தவிர்த்துட்டு பாஸ்கர் சார் இப்படி போய் பேசி இப்படி பண்ணு எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி அப்படிதான் பண்ணது. ஸோ சசி சார் ஸோ எல்லாருமே சொல்ற மாதிரி சார் வந்து வேற மாதிரி நம்ம பார்க்குறோம் அப்படின்றது. ஸோ இப்போ நம்ம ஸ்னீக் பீக்கும் ட்ரெய்லர் டீசர்லாம் பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு. ஸோ நல்ல நடிகர் நல்ல இயக்குனர் தாண்டி நல்ல மனிதர் அப்படின்றதான் வந்து சசி சாரை பத்தி யார் சொன்னாலும் சொல்லக்கூடிய விஷயம். ஸோ அதுக்கு வந்து இதுக்கு முன்னாடி பேசினவங்க எல்லாருமே அதுக்கான மேற்கோளை காட்டி தான் நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ இதுல எல்லா விதமான எமோஷன்ஸையும் வந்து புதுவிதமா ஹேண்டில் பண்ணி சசிகுமார் 2.0 நமக்கு தெரிய போறாருன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ அந்த என்டர்டைன்மெண்ட்காக நம்ம காத்திருக்கோம். அன்பை விதைக்கும் இந்த படத்துல குடும்பத்தின் தலைவனா இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியோட குடும்பத்தின் தலைவனா சசி சார் வந்து நம்மளை பயங்கரமா என்டர்டைன் பண்ண போறாரு, நம்ம அழக வைக்க போறாரு, சந்தோஷப்படுத்த போறாரு. திருமிகு சசிகுமார் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். நாங்கள் ஸ்டேஜ் ஏறும்போது சீக்கிரம் முடிஞ்சிடும் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பேசுவாங்கன்னு நினச்சேன். நான் நினச்சது ஏன்னா இவங்க ஷூட்டிங்கில் அவ்வளோவா பேச மாட்டாங்க, ஒர்க்கில் அவ்வளோவா பேச மாட்டாங்க. ஆனால் இவ்வளோ நேரம் பேசுவாங்க. நான் எனக்கே என்னடா நம்ம கொஞ்சமாக தான் பேசும் போலுக்கு நிறைய பேசணும் போலுக்கு அப்படின்றத பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. அவ்வளோ நல்லா பேசினாங்க. அவங்க பேசுறதுக்கு காரணம் என்னன்னா இங்கதான் நன்றி அவங்க சொல்ல முடியும், வேற எங்கேயும் அவங்க நன்றி சொல்ல முடியாது. அது ஒண்ணு இருக்கு. ஒவ்வொருத்தவங்களும் வேற எங்க அவங்க தனியா பார்த்து அவங்க நன்றி நன்றின்னு சொல்ல முடியாது. அந்த நன்றி மறக்காம இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இங்க ஒவ்வொருத்தவங்க அந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறாங்க. அப்படிதான் நம்ம பார்க்கணும். அந்த நன்றி வந்து வெற்றி பெற்ற பிறகும் அந்த நன்றியை நீ வந்து உன் தயாரிப்பாளருக்கு காமிக்கணும்னு நான் அந்த டைரக்டருக்கு நான் ஒரு அட்வைஸா அதை சொல்லிக்கிறேன். அதுதான் நன்றி. நீ அது முடிஞ்ச பிறகு நீ என்ன நன்றி செலுத்துவையோ அதுதான். எல்லாம் படத்தை பத்தி சொன்னாங்க, இப்படி வரும் அப்படி வரும்ன்ற ஒரு விஷயம் சொன்னாங்க. நல்லா இருக்கு. அதெல்லாம் நம்பிக்கை தான், எல்லாருக்கும் இருக்கிற நம்பிக்கையில தான் அவங்களும் அந்த நம்பிக்கையில ப்ரொடியூசர் அந்த நம்பிக்கை வச்சிருந்தாரு. அந்த நம்பிக்கை நிறைவேற்றிய டைரக்டருக்கு அவ்வளோ வாழ்த்து சொல்லும்போது இன்னும் சந்தோஷமா இருக்கு. என்ன நினைச்சு ஒரு ப்ரொடியூசர் தான் ஒரு படத்தை பார்த்துட்டு இது நல்லா இருக்கு எனக்கு திருப்தின்னு சொல்லணும். அது ஒரு 100% சொன்னது எனக்கு சந்தோஷமா இருக்கு. இருந்தாலும் நல்லா எழுதிட்டோம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும்ல, நல்லா எழுதியிருக்கோம்டா சப்ஜெக்ட், ஆனா என்ன ரிசல்ட் வருதுன்னு ஒரு பயம் இருக்கும். அந்த பயத்தோட இருக்க மாணவனா மே 1 அந்த ரிசல்ட்டுக்காக மக்களும் நீங்களும் கொடுக்க போற அந்த ரிசல்ட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். அதுதான் நான் காத்துட்டு இருக்கேன். ஏன்னா எங்க படத்தை பத்தி நீங்க தான் பேசணும். நாங்க இங்க வந்து படம் இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றதை விட நீங்க நல்லா இருக்கும், நீங்க தான் எல்லாருமே சொல்லணும். மக்களும் ப்ரெஸ் எல்லாமே நீங்க சொல்லணும். எனக்கு இந்த படம் அவர் சொன்னார் ஃபுல்லா அபி 24 வயசு பையன் வந்து சொல்லும் போது இங்க வயசு முக்கியம் இல்லை, நல்ல கதை நல்ல விஷயம்தான் முக்கியம். அதை யுவராஜ் அந்த டீம் பார்க்கல. ஏன்னா அவங்க ஒரு ப்ரொடக்ஷன் ஃபர்ஸ்ட் வந்து என்கிட்ட சொல்லும் போது 2 நண்பர்கள், அந்த 2 பேரும் நண்பர்கள், அற்புதமான நண்பர்கள். அதுவே எனக்கு பிடிச்சி போச்சு. பாஸ் நண்பர்களா இருக்கீங்க, இப்படி ஒரு நட்பா அப்படின்னு ஒண்ணு இருக்கும்ல, அந்த நட்புக்கே செஞ்சாகணுமே அப்படின்றது. 2வது அவங்க எடுத்த படங்கள் 2மே எல்லாருக்கும் பிடிச்ச படம், கேட்கவே தேவையில்லை, அவ்வளோ பர்ஃபெக்டா செலக்ட் பண்ணி சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம என்ன சொல்றது, நம்ம தான் அதுக்குள்ள போறேன், நான் தான் இந்த படத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கேன். அது எனக்கு தான் பெரிய ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். கதை சொல்லும்போது கூட அப்படியே அந்த மியூசிக் எல்லாம் போட்டு விட்டாப்புல, அப்படி போட்டு சார் அப்படின்னு வரும் சொல்றாப்புல. நான் சொல்லலை, நான் பாட்டு சீரியஸா பார்த்தேன். கேட்டுக்கிற யுவராஜ் சிரிக்கிறாப்புல, யுவராஜ் அழுகிறாப்புல, என்னடா
கூட வந்த ப்ரொடியூசர் அழுகிறாப்புல. நான் அப்படி திரும்பி பார்க்குறேன், ஒரு சவுண்டு கேட்குது. என்னன்னு பார்த்தா பக்கத்தில் இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் அதுக்கு அழுகிறாப்புல. திடீர்னு அவர் சிரிக்கிறாரு. ஓகே, இது சைட் எஃபெக்ட் கொடுக்குறாங்க போலுக்கு அப்படின்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் எனக்கு உண்மையிலே கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நான் கேட்ட கதையிலே ரொம்ப நாள் ஆச்சு நான் அப்படி கேட்டு உண்மையிலே ஒரு ஒரு கதையை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் எந்தவித மாற்றமும் செய்யாமல் அப்படியே இருக்கிற இதை மாத்திக்கலாம் அப்படி மாத்திக்கலாம் அப்படி மாத்திக்கலாம் அப்படி எதுவுமே இல்லை. அது கரெக்டா இருந்தது. அது கரெக்டா தான் எடுத்திருக்காங்க. எந்த ஒரு மாற்றம் இல்லாம செஞ்சதுதான் இது அபியோட இந்த டைரக்டரோட வெற்றியா நான் நினைக்கிறேன். அது ஒண்ணு. அப்புறம் ஏன் அவர் சொன்னார், சார் ஏன் சார் நான் அவ்வளவு சொன்னேன் நல்லா பேசின பிறகு நீ ஒரு தடவை கூட சிரிக்கல, இல்லடா உன்னை டிஸ்டர்ப் பண்ணா, நீ ஒரு காமெடி படம் பண்ற, காமெடி சொல்றேன்னா உள்ளுக்குள்ளேயே சிரிச்சுக்குவேன், உள்ளுக்குள்ளேயே ஆடுவேன், எல்லாமே உள்ள இன்னர் இது ஆடுவாரு, ஆனா வெளியில இல்ல, உன்னை டிஸ்டர்ப் ஆயிடுவேன், நான் சிரிச்சு அதனால அடுத்த லைனுக்கு போக கூடாது அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் தான் சிம்ரன் மேடம் இந்த படத்துக்கு அப்ப சொல்லும் போது எனக்கு இல்ல, சிம்ரன் மேடம் நடிக்கிறாங்க அப்படின்னா, சார் சிம்ரன் மேடம் கதை சொல்ல போறேன், எப்படி என்ன சொல்லுங்க, நான் எனக்கு ஒண்ணு போடுவேன், மியூசிக்கை போட்டு அப்படி இப்படி நடிச்சு காமிப்பேன், அதை அவங்களுக்கு பண்ண அவங்களுக்கு பிடிச்சிரும். அப்படியா சார், கண்டிப்பா பிடிக்கும்டா அப்படின்னு அடுத்தவங்க ஓகே பண்ணிட்டாங்க. அவங்க ஏன் ஓகே பண்ணா அந்த கதை, அவங்களும் இதுல வந்தது வந்து எல்லாம் கேட்டது, சிம்ரன் நீங்கம்மா எப்படி ஏன்ப்பா நாங்க நடிக்க கூடாதாப்பா சிம்ரன் மேடத்தோட, இது இல்லைங்க நீங்க கிராமம்னா கிராமத்திலே எப்படி விவசாயம் பார்த்துட்டு இருக்கோம், ஏன் அங்க நடிக்க கூடாதா, எங்களுக்கு சிம்ரன் கிடைக்க கூடாதா, இது என்ன எல்லாருடைய ஏக்கம் தான்ப்பா, அது எல்லாரும் இது பண்றதுனால அதனால எங்களுக்கு கிடைக்க கூடாதா, என்ன எப்படி எப்படி எப்படிதான் உங்களுக்கு என்னப்பா, அது அப்படிதான் கதை பாருங்க அப்படின்னா. அப்படிதான் சிம்ரன் மேடத்தை எல்லாம் கேட்கிற கேள்வி. படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் எதுக்கு சிம்ரன் மேடம் இந்த படத்துல எல்லாருக்கும் பிடிச்சவங்க சிம்ரன். அது கண்டிப்பா இந்த படத்துல அந்த குடும்பமா உங்களுக்கு என்னையும் சிம்ரன் என் குழந்தைங்க பசங்க எல்லாத்தையும் அவங்களுக்கு அது பிடிக்கும். அவங்க அவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்கள அதாவது என்னன்னா அவங்கள எனக்கு இன்னொன்னு அவங்கள பாராட்ட வேண்டியதுன்னா இப்போ வரைக்கும் அவங்க ஹீரோயினா நடிக்கலாம். இந்த படத்துலயும் அவங்க ஹீரோயின் தான், நான் ஹீரோ அவங்க ஹீரோயின். ஸோ அவங்க எப்பவும் ஹீரோயினா நடிக்கலாம். ஸோ அது ரொம்ப அற்புதமா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அவங்கள வந்து எல்லாருமே வரும்போது சிம்ரன் மேடம் கொஞ்சம் பயந்தாப்புல, டைரக்டர் சிம்ரன் மேடம் இருக்காங்க இவங்க இருக்காங்க அப்படின்னு நிறைய பயப்படுவாரு. ஸோ அதெல்லாம் தவிர்த்துட்டு பாஸ்கர் சார் இப்படி போய் பேசி இப்படி பண்ணு எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி அப்படிதான் பண்ணது. இந்த கதை ஏன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு விஷயம் அப்படின்னா, இது வந்து ஈழத்தமிழம் பேசுற ஒரு இது. நான் வந்து பேசுறது வந்து ஸ்ரீலங்கன் தமிழ், ஈழத்து தமிழ் பேசுற ஒரு குடும்பம் இங்க வந்து எப்படி சர்வே ஆகிறாங்க அப்படின்றது. இதை பார்க்கும்போது உங்களுக்கு காமெடியா தெரியும், காமெடியா இருக்கும். எப்படின்னு யூஸ்வலா ஸ்ரீலங்கன் படமோ ஒரு ஈழத்தமிழ படங்கள் எடுக்கும் போதோ அது சோகமாகவும் கஷ்டமாகவும் தான் நம்ம பார்த்திருப்போம். இந்த படம் சந்தோஷமா இருக்கும், உங்களுக்கு சிரிக்க வச்சுட்டே இருப்போம். ஆனா உள்ளுக்குள்ள உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்போம், அவங்க வழிகளை. அதாவது ஒரு சந்தோஷத்தை வழியை மறைத்து தான் சந்தோஷத்தை நம்ம கொடுக்க முடியும். அந்த வழிகளை மறைத்து இந்த குடும்பம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துட்டே இருக்கும். அப்படிதான் வரும். ஏன் அவங்க சந்தோஷம் கொடுக்குறாங்கன்னா அவங்க அடுத்த ஜெனரேஷன் அவங்க குழந்தைகளுக்கு, அந்த குழந்தைகள் நம்ம பட்ட கஷ்டம், நம்ம விட்டு வந்த உறவுகளையும் நம்ம தமிழையும் நம்ம விட்டுறக்கூடாது, நம்ம குழந்தைகளை சந்தோஷமா வச்சுக்கணும்னு அவங்க வழியை மறந்து கொடுக்கக்கூடிய படமா அது இருக்கும். அதுதான் அவங்க வழியை மறந்து அந்த குழந்தைங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறாங்க. உலகத்தில் உள்ள எல்லா தமிழரும் இது எல்லாருக்குமே பொருந்தும். எல்லா தமிழர்களுக்கும் உலகத்தில் உள்ள எல்லா ஈழத்தமிழர்களும் அவங்க பசங்க பார்க்கும்போது இந்த படத்தை பார்க்கும்போது நம்மளுடைய கல்ச்சரையும் நம்மளுடைய தமிழும் மறந்துட்டு நம்ம இங்கிலீஷ் பேசிட்டு இருக்கோம். கண்டிப்பா தமிழ் நம்ம மொழிய கத்துக்கணும் அப்படின்ற ஒரு 10 பேர் வந்து அப்படி வந்து மாணவர்கள் வந்தாங்கன்னா பசங்க வந்தாங்கன்னா அதுதான் இந்த படத்தோட வெற்றியா நான் நினைக்கிறேன். அது கண்டிப்பா நடக்கும் அப்படின்ற அந்த நம்பிக்கை எனக்கு இந்த படத்து மேல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. எல்லா நம்பிக்கை தான் இருக்கு. அது மாற்றும், உலக தமிழர்கள் எல்லாரும் பார்ப்பாங்க அதை அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. அவங்க ஃபேமிலியோட கூப்பிட்டு வந்து பார்ப்பாங்க. இங்க உள்ள மக்களும் அவ்வளோ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இங்க இருந்து போய் அங்க கஷ்டப்படுற அங்க வழியா வாழ்ந்துட்டு இருக்கவங்களுக்கும் இந்த படம் ஒரு நல்ல அவங்க சிரிக்க வச்சுட்டே தான் சொல்லுவாங்க. எங்கேயுமே அவர் வந்து இது பண்ண மாட்டார். பட் ஃபீல் குட் மூவியா கண்டிப்பா இருக்கும். அவர் சொன்னார் எப்படி இந்த படத்தை இது பண்ணேன்னு நான் கேட்கும்போது அவருக்கு இன்ஸ்பயர் ஆனது தெனாலி படம். அதை அவர் சொல்ல மறந்துட்டாரு. தெனாலி படத்தை நான் இன்ஸ்பயர் பண்ணி தான் சார் இதை நான் எடுத்தேன். இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெனாலி மொழி படங்களை ஞாபகப்படுத்தும் நம்புறேன் நான். அது கண்டிப்பா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு படம் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி இருக்கும் அப்படின்றது. இந்த படத்துல மலையாளத்துல இருந்து வந்திருக்காரு. அந்த மலையாள இதெல்லாம் மறந்து அழகா
என் மகனா சூப்பரா பண்ணாரு. நான் உங்க கதை சொல்லும் போதே சொன்னேன், இதுல யாரும் நடிக்க மாட்டாங்க, எந்த ஹீரோ நீ போயிட்டு வா, எங்க சுத்தி வந்தாலும் என்கிட்ட தான் வர முடியும். ஏன்னா இவ்வளவு பெரிய பையனா யாரும் எந்த ஹீரோ நடிக்க மாட்டாங்கன்னு நான் நினைச்சேன். சில ஹீரோக்கள் நடிப்பாங்க, சிலர் நடிக்க மாட்டாங்க, அதுதான். அப்படி இது எனக்கு தான் இந்த கதை இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். அப்படி வந்தார் மிதுன், சூப்பரா இருந்துச்சான். பெரிய டைலாக், நானும் அவனும் பேசுற ஒரு சீனு, அதுல ரொம்ப அற்புதமா, நான் எதிர்பார்க்கவே இல்லை, இன்னும் இவ்வளவு சீன் இருக்கு, என்னோட டைலாக் இருக்கு, எப்படி பேசுவார் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அற்புதமா பேசி இது பண்ணிட்டாப்ல. படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், இந்த படத்துல யோகி பாபு சாரு எல்லாமே இருக்காங்க, பெரிய ஆர்டிஸ்ட்லாம் இதுல இருக்காங்க. யோகி பாபு இருக்காரு, நான் இருக்கேன், எல்லாமே இருந்தாலுமே அந்த குட்டி பையன் முள்ளியா நடிக்கிறான். அவன் தான் இந்த படத்துல காமெடியனே. உங்களை சிரிக்க வைக்க போறது அந்த பையன் தான். நாங்கெல்லாம் காமெடியன், நாங்கெல்லாம் கேரக்டர் ஆர்டிஸ்ட், அவன் தான் காமெடியனா இருப்பான். அது இது பண்ண மாட்டோம், அது கண்டிப்பா அவங்களுக்கு நிச்சயம் கொடுக்கும். அப்புறம் மியூசிக் ஷான் ரோல்டன், அவரோட நம்ம ஒரு படத்துல நம்ம பாட கேட்டுக்கிட்டே இருந்தோம், அவரை பிடிக்க முடியல. அது ஒரு படம், இவர் பாட வருவாரு, நான் ரொம்ப பிஸியா இருந்தார், பாட முடியாதுன்னாங்க. ஆனா இந்த படத்துல எனக்கு 2, 3 எத்தனை வாய்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இது பார்த்தாலும் அடுத்த படத்துல ராஜ்மோகன் படத்துலயும் அவர் தான் மியூசிக். வா வா நீ அப்ப விட்ட, இப்ப நான் பிடிச்சிட்டேன் பாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பட் ரொம்ப ஜாலியா இருந்தோம். நாங்க ப்ரொமோஷன் போடுறதெல்லாம் அவரும் நானும் அழகா சேர்ந்து போயிட்டு இருக்க ஒரு விஷயம். மோகன்ராஜ் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஈசன்ல பண்ண மோகன்ராஜ் இந்த படத்துல முழு பாடலும் எழுதியிருக்காரு. அடிக்கடி அவரை பாராட்டி சொல்லும் போதெல்லாம் எனக்கு நான் ஜெயிச்ச மாதிரியே அப்படி இருக்கும். அவரை பத்தி சொல்லும் போது, சார் தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்ற மாதிரி. மோகன் சார் அப்பவே அவர் நல்லா தெரிஞ்சிருக்கணும். சரி, இதெல்லாம் எழுதியிருக்காரு, எனக்கெல்லாம் தெரியலங்க, எங்க எந்த பாட்டு எழுதியிருக்காங்க, இந்த பாட்டு எழுதியிருக்காங்க ஷாண்டோன்னு சொல்லுவாங்க. தெரியுங்க அவர்கிட்ட, நான் அப்ப இருந்து சொல்றேன், பின்னாடி உட்காருங்க, முன்னாடி உட்காருங்க, முன்னாடி உட்காருங்க. இன்னைக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்காரு. இப்பதான் நீங்க எல்லாருக்கும் தெரியுவீங்க. இந்த முன்னுக்கு வர்றதுக்கு தான் இத்தனை வருஷம். நம்ம எழுதுறதுல யார் எழுதணும்னு தெரியாது, உங்க முகம் தெரியும். இப்ப உள்ள கவிஞர்கள்லாம் ஒரு பாட்டு எழுதிட்டு முகத்தை அப்படியே காமிச்சுக்கிறாங்க, ஆடுறாங்க. அதனாலதான் இந்த படத்துல ஆட விட்டுருக்கோம். அவரை வாங்க ஆடுங்க, அப்படியே இருட்டுக்குள்ள போறாரு. ஏற்கனவே முகம் தெரியலன்னா உங்க ஆட வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருட்டுல தான் ஆடிடுவாரு. அப்பயும் கூட்டு வந்து இந்த படத்துக்கு ஆட வச்சிருக்கோம். ஸோ அவ்வளவு சிறப்பா இந்த பாடல்கள் எழுதியிருக்காரு. ஆனா ஒண்ணு சொல்லுவார் அடிக்கடி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த வரிகள்லாம் நிறைய எழுதியிருக்காரு. அந்த வரிகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சந்தோஷமா நீங்க கேட்கும்போது ரொம்ப ஃபாஸ்ட் பீட்டா இருக்கும், ஆனா உள்ளுக்குள்ள எப்படி வலிகள், சந்தோஷமான பீட்டை கேட்டாலும் வலிகள் இருக்கும், அப்படிதான் இந்த படம் இருக்கும். சந்தோஷமா இருப்பீங்க, உள்ள அவங்களோட கஷ்டங்கள் சந்தோஷமான இந்த ஹாப்பி டேஸ்னுவாங்கல்ல, ஹாப்பி லைஃப், அந்த மாதிரி லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். அன்பை போதிக்க போது இந்த படம். வெளியில வரும்போது நீங்க அன்போட வந்தாலே அதுவே எங்களுக்கு வெற்றின்னு நினைக்கிறோம். அப்கோர்ஸ் இவங்க எடுக்கிறாங்க இந்த படம், இன்னொன்னும் பர்சனலா ஜெயிக்கணும். ஏன்னா அவங்க எடுத்த 2 படத்தோட இதோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. நானே பயந்து, என்னப்பா இவ்வளவு செலவழிக்கிறீங்க, வேணாம்ப்பா அப்படின்னா, இல்லை சார் இந்த படத்து மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, இதை நல்லா பண்ணும் சார், நல்லா பண்ணும் சார், இவங்கெல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணது மறக்க முடியாத ஒண்ணு. அவங்களுடைய நம்பிக்கைக்கு இந்த படம் வெற்றி பெற்று அவங்களுக்கு என்ன செலவழிச்சாங்களோ அந்த காசு கொடுத்துட்டாலே எனக்கு ரொம்ப ஒரு ப்ரொடியூசரா நான் சந்தோஷப்படுவேன். அது வரணும், அப்பதான் அது நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி இதை நீங்க தியேட்டர்ல May 1 படம் ரிலீஸ் ஆகுது, நீங்க பாருங்க. நானும் உங்களோட சேர்ந்து அதை ரசிச்சு பார்க்குறேன். மறந்துடாதீங்க, நீங்க தான் உங்களோட ஆதரவை தரணும். May 1 மறந்தாம பாருங்க. தேங்க்யூ தேங்க்யூ சார். சூப்பர் சார். ஸோ வழக்கம் போல பயங்கரமா கலக்கி பேசிட்டீங்க சார்.